ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா, இது லாஸ்ட்டு சண்டே அன்றைக்கி எடுத்தது. சண்டே அன்றைக்கி காலையிலே கிளம்பி நேரம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு, அப்புறம் அங்கே பாப்பா அம்மா வீட்டில் தான் இருந்தால் அம்மாவையும் பாப்பாவையும் கூட்டிகிட்டு நேராக ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும். இது யார் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா, என்னுடைய சித்தி பொண்ணுக்கு இன்றைக்கி மஞ்சள் நீராட்டு விழா. அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் எல்லோரும் வந்திருக்கோம். இது அம்மா வீட்டு சொந்தம் வழி உள்ள ஃபங்க்ஷன் இது. அதாவது என்னுடைய அக்கா பொண்ணுக்கு இன்றைக்கி மஞ்சள் நீராட்டு விழா, அதுக்கு தான் வந்திருக்கிறோம். நேராக மண்டபத்துக்கு வந்துட்டோம், வீட்டுக்கு போகலை. அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வந்ததுனால தான் யாருமே இல்லாமல் இருந்தது. நாங்கள் வந்த கொஞ்சம் நேரத்துலேயும் ஒவ்வொருத்தங்களை வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டேஜ் டெக்கரேஷன் சிம்பிளாக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருந்தது. சும்மா அப்படியே வந்ததுமே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அம்மா வீட்டு சொந்தங்களை இதுமாரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் தாங்க பார்க்குற மாதிரி இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ தான் எல்லோரும் பார்க்குறோம், சந்திக்கிறோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அந்த குட்டி பாப்பா பார்த்திங்கன்னா என்னுடைய மாமாவோட பேத்தி. மாமாவோட மருமகாங்க நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கவங்க என்னோட அண்ணன், அதாவது என்னோட சித்தியோட பையன். அவங்களும் சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு பக்கத்தில் க்ரீன் கலர் ப்ளவுஸ், இது அம்மாவோட கூட பிறந்தவங்க சித்தி. அப்புறம் என்னோடய மாமா, அப்புறம் மாமாவுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க அம்மாவோட மாமா, அதுக்கப்புறம் தாத்தா, நிறைய சொந்தங்கள் எல்லோரும் வந்திருந்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எல்லாம் பார்த்துக்குறோம். இனிமேல் எப்போ பார்க்க போகிறோன்னு தெரியல. அதுமாரி ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வந்தால் தான் பார்க்குற சூழ்நிலைகள் ஏற்படும். அப்புறம் எல்லோரும் கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம், டைம் போனதே தெரியல. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, நல்லபடியாக முடிஞ்சுதுங்க. இந்த வருஷம் எடுக்கிறதுக்கெலாம் போயிருந்தேன். அதில் வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கனால அதனால் நான் வீடியோ எடுக்கலை. வருஷம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். மஞ்சள் தண்ணி நல்லபடியாக முடிஞ்சுது. அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு ஒரு மஞ்சள் தண்ணி பார்த்திங்கன்னா 10:12 டைமிங் வச்சுருந்தாங்க. மதியம் லஞ்ச் வடை பாயசத்தோடு தான் சாப்பாடு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக தான் என்னோடய தம்பி வந்திருந்தேன். இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா என்னுடைய சித்தி பையன். இவன் தான் டாக்டராக இருக்கிறான். நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, எம்டி முடிச்சிருக்கிறான் ரேடியாலஜி. என்னோடய தம்பியோட ஒய்ஃப். அவங்க லேட்டாக தான் வந்திருந்தாங்க. நாங்கள் கிளம்பிட்டோம். சரி, கொஞ்சம் நேரம் தம்பிக்கிட்ட பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் கிளம்பிட்டோம். இவங்க என்னுடைய அக்கா, கூட பிறந்த அக்கா. ரெகுலராக என்னுடைய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அக்கா ஃபேமிலியோட விழுப்புரத்தில் தான் இருக்காங்க. அப்போ அக்கா வேறு வீடு மாறிட்டாங்க. இந்த வீட்டுக்கு இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் வரேன். லாஸ்ட் டைம் லீவுக்கு ஒரு 4 நாள் தங்கியிருந்துட்டு போனது. அதுக்கப்புறம் தான் அக்கா வீட்டுக்கு, அது பழைய வீட்டில் வந்தது. இப்போ புது வீட்டுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். இந்த புது வீடு பார்த்திங்கன்னா தனி இண்டிவிஜுவல் ஹவுஸு. நல்ல பெரிய வீடுங்க, நல்லா இருந்தது வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அக்கா வீடு மாறும்போதே வீடியோ கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப இந்த வீடு பிடிச்சிருந்தது. எப்படா இந்த வீட்டுக்கு வருவோன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்தாச்சு. நேராக வந்ததுமே அக்கா வீட்டில் அப்புக்குட்டி இருக்குதுங்க, நாய்க்குட்டி. அப்புவை தான் பார்க்க நேராக வந்தேன். அப்பு எவ்வளோ நாள் கழிச்சு வந்தாலும் கரெக்டாக ஞாபகம் வச்சுருக்கோங்க. எங்களை பார்த்ததுமே அதுக்கு ரொம்ப ரொம்ப குஷி ஆகிடுச்சிங்க. அது எங்கள் மேலே கொஞ்சம் நேரம் ஏறி எங்களை மோந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா தாங்க அது சைலண்ட்டாக அடங்கும். அது வரைக்கும் அது கத்திக்கிட்டே தான் இருக்கும். வெற்றிக்குட்டி தான் கிட்ட வரவே மாட்டான். அவன் ரொம்ப பயப்படுறான். அவனை கிட்ட அவனை பார்க்கணும், அவங்ககிட்ட இருக்கணுன்ட்டு அது ரொம்ப அப்புக்குட்டி எதிர்பார்க்கும். அவன் வரமாட்டேங்கிறான். அவனை பார்த்தாலே கத்திக்கிட்டே இருக்கும், கிட்ட கூப்பிட்டுக்கிட்டே இருக்கும். அது சாதனாப்பா பயப்படுவாங்க கொஞ்சம். அதனால தான் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. இல்லாட்டினா வந்ததுன்னா மேலே எல்லார் மேலேயும் ஏறிடுங்க. ஏறி கொஞ்சம் நேரம் அது விளையாண்டாதான் கொஞ்சம் நேரம் சைலண்ட்டாக இருக்குங்க. இல்லாட்டினா அது வரைக்கும் இதுமாரி கத்திக்கிட்டே தான் இருக்கும். நான் வந்ததுமே ஃபோன் எடுத்துட்டேங்க, வீட்டை வீடியோ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. சும்மா ஃபுல்லாலாம் எடுக்கல, லைட்டாக தான் வீடியோ எடுத்தேன். ஆமாம், கட்டி தானே இருக்கு. நீ சேலக்கு அது வெளியில் போய் அதை அவனை பார்க்கணும். ஆமாம் 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 வெற்றிக்குட்டியை அவன் தூக்கிட்டு இருக்கானாங்க. அது அப்புக்கு பிடிக்கல, ரொம்ப பொசசிவ்ங்க. அவன் ஏன் தூக்கி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஒரே கத்தல் அவனை இறக்கி விட சொல்லி கொஞ்ச நேரம் கத்திக்கிட்டே இருந்தது. சரி, அதனால் அவனை வெளில போக சொல்லிட்டோம். அவன் வெளில போனதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்ட் ஆகிடுச்சி. அப்போ கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா வெளியில் தோட்டம்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு வந்தேன். 2 சைடும் வாசல் உள்ள வீடு தான், சுற்றி காம்பவுண்டு இருக்குது. தோட்டத்தில் பார்த்திங்கன்னா வாழை மரம், இது வாழைக்காய் மரம். சைடில் பார்த்திங்கன்னா சைடில் நிறைய இருக்குது. இந்த சைடு பார்த்திங்கன்னா வாழை மரம், அதுலேயே அது வாழைப்பழம், இது வாழைக்காய். தென்னை மரம் 2-3 இருக்குது. நல்லா காத்தோட்டமாக நல்லா வெளிச்சமாக இருக்குதுங்க வீடு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கே பின்னாடி பார்த்திங்கன்னா பாத்திரம் விளக்கிறதுக்கு, துணி துவைக்கிறதுக்குலாம் நல்லா வசதியாக இருக்குது. அக்கா பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் பாத்திரங்க வெளியில் தாங்க எடுத்துகிட்டு விளக்குவாங்கன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கார் பார்க்கிங் உள்ள வீடு தாங்க அது. நல்லா இருந்தது, நல்ல பெரிய வீடாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த வீடு ஃபுல்லாக வீடியோ எடுக்கல, சும்மா லைட்டாக தான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். அப்புறம் அக்கா பையன் பார்த்திங்கன்னா 10th முடிச்சிருக்கிறேன், நல்ல மார்க் எடுத்துருக்கிறேன். 426 எடுத்துருக்கிறேன். இப்போ 11th 12th வேறு ஸ்கூலில் போட்டிருக்கிறாங்க. ஃபஸ்ட் குரூப் எடுத்துருக்கிறான்.
அக்கா பசங்களை இப்போ நான் வந்து சென்னைக்கு வந்து என் கூடயே வாங்கடி போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். என் பசங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரல, அப்புறமா வரேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. நான் இப்போ இருக்கிற வீடு குடி போகும்போது அங்கே வந்தது. அதுக்கப்புறம் இது வரைக்கும் வரவே இல்லை. இப்போ வந்து 11th சேர்ந்தாச்சு, இப்போ ஸ்கூல் லீவ் போட மாட்டேங்க, அதனால் ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிறதுக்குள்ளே வாங்க என் கூட வந்துட்டு வந்துடலான்னு சொன்னேன். அவங்க கேட்கல. நீ வேணா சாதனா வந்து விட்டுட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு நாங்களே கொண்டு வந்து விட்டுட்டு நாங்கள் ஒரு 4 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. சாதனாவும் இங்கே பெரியம்மா வீட்டில் இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா அக்கா இப்போ ரீசெண்டாக தான் ஃப்ரிட்ஜும் வாஷிங் மிஷின் வந்து வாங்கியிருந்தாங்க. பழசு ரெண்டுமே அவங்களது வந்து வீணாக போயிடுச்சு. புதுசு இப்போ ஃப்ரிட்ஜு வந்து பார்த்திங்கன்னா ஹையரு, வாஷிங் மிஷின் வந்து பார்த்திங்கன்னா ஐஎஃப்பி, ரெண்டுமே வந்து புதுசு தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது பார்க்கும்போது டக்குன்னு அது சொல்லணும்னு தோணுச்சு, அதான் சொன்னேன். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் சாதனா பாட்டை வந்து கேட்டேன். சாதனா வந்து இருக்க சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் கொண்டு வந்து விடுறாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் யோசித்தாங்க. சரி அதுக்கப்புறம் சரி கொண்டு வந்து விடட்டுன்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க. சாதனா லீவு விட்டு ஒரு 15 நாளில் வந்து இங்கே ஊருக்கு வந்தவ தான். கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சென்னையிலேருந்து கிளம்பி 2 மாதம் கிட்ட ஆக போகுது. இம்மா வந்து ஸ்கூலில் இப்போ ரீஓப்பன் ஆகும்போது தான் நம்ம சென்னை வருவா. அது வரைக்கும் இங்கே பெரியம்மா வீட்டில் தான் இருப்பாள். வெற்றியை கூட்டிகிட்டு நாங்கள் மட்டும் வந்து கிளம்பிட்டோம். வீடியோவில் வந்து பேசிக்கிட்டு அக்கா வீட்டை ஓரளவு லைட்டாக வந்து காமிச்சிட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு விளாக் தான் நான் இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் தான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.